ஹலோ, குட் ஈவினிங் எவ்ரிவன். ஸோ நம்ம இன்னைக்கு வந்து டிசைபிள்ஷிப் இன் ஆக்ஷன் புக்கில் இருந்து சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் வீக் வந்து நம்ம வந்து கர்மா புக்கில் இருந்து சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பார்த்தோம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம டிசைபிள்ஷிப் இன் ஆக்ஷனுங்கிற புக்கில் வந்து நம்ம சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பார்ப்போம். ஸோ இந்த புக்கை வந்து நாங்கள் வந்து தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கோம். ஸோ யாருக்காவது வேணால் நீங்கள் வாங்கிக்கலாம். ரைட். ஸோ இந்த இதில் இந்த ஒரு 30 minutes டைமில் நம்ம என்ன படிக்க போகிறோன்னா, ஸ்பிரிச்சுவல் டீச்சிங்ஸ்னால் என்ன, ஸ்பிரிச்சுவல் டீச்சிங்ஸில் வந்து நம்ம வந்தோடனே சம்டைம்ஸ் வந்து நம்ம என்ன நடக்கும் அதை பற்றி. ஸோ டோர்கம் சராயதரன் அவர்கள் வந்து அவரோட பார்வையில் அவரோட சீடர்களுக்கு டிசைபிள்ஸ்க்கு அவர் கொடுத்த ஒரு கைடு தான் அது. ஸோ டிசைபிள்ஷிப் இன் ஆக்ஷன்னா ஒரு ஆன்மீக ஸ்கூலில் வந்து சீடர் ஆகுதல். ஸோ எப்படி சீடர் ஆகுதல் அப்படின்னா, நம்மளோட செய்கைகள் வாயிலாக நம்ம வந்து சீடர்களாக வந்து ஆகிறது எப்படி அப்படிங்கிறது தான் இந்த புக்கில் இருக்கிற டூல். ஸோ அதில் வந்து சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதை வந்து நம்ம வந்து இப்போ பார்க்கலாம். ஓகே, ரைட். ஸோ த டீச்சிங்னா ஸ்பிரிச்சுவல் டீச்சிங். So many people think that teaching is useful only to pass the time by listening to nice ideas and visions, by talking about the future and how beautiful and excellent we are. ஸோ நம்ம எல்லாம் நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா, ஸ்பிரிச்சுவல் டீச்சிங் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து ஒரு நம்மளோட வாழ்க்கையை வந்து நம்ம என்ன மாதிரி வளமாக வைத்துக்கொள்ள போகிறோம் அப்படிங்கிற பற்றின ஐடியாவை வந்து நம்ம வந்து பிளான் பண்ணுறதுக்கான ஒரு இடம் தான் வந்து நம்ம ஸ்பிரிச்சுவல் டீச்சிங்ஸ் கற்றுக்கிற இடம் அல்லது. ஸோ அதை தான் வந்து நமக்கு வந்து ஸ்பிரிச்சுவல் டீச்சிங் கற்றுக் கொடுக்குது. ஸோ இது அதை பற்றி நம்மளோட எதிர்காலத்தை பற்றி நம்ம பிளான் பண்ணிக்கிறது, ஸோ நம்ம எதிர்காலத்தை பற்றி நம்ம பேசுகிறது, ஸோ நம்ம லைஃப் வந்து எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்க போகுது, நம்ம எவ்வளோ எக்ஸலன்ட், ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம வந்து இருப்போம் அப்படிங்கிறத நினச்சி தான் ஸோ பெரும்பாலானோர் வந்து நம்ம வந்து ஸ்பிரிச்சுவல் டீச்சிங்ஸில் வந்து வர்றோம். ஸோ அது எந்த ஸ்கூலாக இருந்தாலும் பரவாயில்ல, ஸோ நம்ம அதை வந்து நினச்சி வர்றோம். ஸோ அப்போ அதே சமயத்தில் ஸ்பிரிச்சுவல் டீச்சிங்னா என்ன அப்படின்னு சொல்லி டார்கம் சொல்கிறாங்க அப்படின்னா, த டீச்சிங் இஸ் வெரி டீப், ப்ராக்டிக்கல், அப்ஜெக்டிவ் அண்ட் ஃபேக்சுவல். Sometimes it is very difficult to expose ourselves to the teaching. Sometimes it is very painful. ஸோ அப்போ நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம், ஸோ இங்கே இந்த ஸ்பிரிச்சுவல் டீச்சிங் வந்தால் நம்ம வந்து சந்தோஷமாக இருக்கலாம், நம்ம எதிர்காலத்தை பற்றிய திட்டங்கள்லாம் நம்ம வந்து போடலாம் அப்படின்னு நினச்சி வந்து நம்ம வந்து வருவோம். ஆனால் ஸ்பிரிச்சுவல் டீச்சிங் வந்து ஆன்மீக கல்வியானது வந்து ஆழமானது, அது ரொம்ப ப்ராக்டிக்கலானதும் கூட. அப்ஜெக்டிவ் அப்படின்னா வந்து அதுக்கு வந்து ஒரு டார்கெட் அண்ட் பர்பஸோட நம்ம வந்து செயல்படணும். அண்ட் ஃபேக்சுவல் அப்படின்னா இங்கே சொல்லப்படக்கூடிய விஷயங்கள், ஆன்மீகத்தில் சொல்லப்படக்கூடிய விஷயங்களை வந்து நம்ம வந்து வெரிஃபை வந்து பண்ணிக்கலாம். அதோட உண்மைத்தன்மையை வந்து நம்ம சோதிக்க பார்க்குற அளவுக்கு அதோட உண்மைத்தன்மையான வந்து இருக்கும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. சம்டைம்ஸ் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு எக்ஸ்போஸ் அவர் செல்ஃப் டு த டீச்சிங். சம்டைம்ஸ் இட் இஸ் வெரி பெயின்ஃபுல். சில நேரத்தில் வந்து நம்ம ஸ்பிரிச்சுவல் டீச்சிங்ஸில் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய பயிற்சியானது நமக்கு சில சமயங்களில் வலிகளும் வேதனைகளும் கூட தரலாம் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. Through the practical aspects of the teaching, you can touch all the aspects of your life. You can see what is happening in the lives of people if you are awake. If you are hypnotized, if your subconscious mind is dominating your conscious mind, you cannot see what is happening around you. So அப்ப நம்ம ஸ்பிரிச்சுவல் ஆன்மீக கல்வியை நம்ம கற்றுக்கொள்றது மூலமாக நம்ம வந்து எப்போதுமே வந்து ஒரு அவேர்னஸோட நம்ம வந்து இருக்கலாம். ஸோ அதை தான் வந்து அவங்க வந்து அவேக் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து ஒரு அவேர்னஸோட நம்ம வந்து இருக்க முடியும். ஸோ நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட், ஸோ நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படிங்கிறது வந்து நம்மளோட வாழ்க்கையில் நம்ம செயல்கள், நம்ம எண்ணங்கள், உணர்வுகள், நம்ம பேச்சு, இதனால் ஏற்படக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே ஸ்டோர் ஆகிருக்கக்கூடிய பிளேஸ் தான் வந்து நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட். ஸோ அப்போ அந்த சப்கான்ஷியஸ் மைண்டோட தூண்டுதலால் நம்மளோட கான்சியஸ் மைண்ட், ஸோ கான்சியஸ் மைண்ட் அப்படிங்கிறது வந்து இந்த எதிர்மறை உணர்வுகள், எண்ணங்கள், செயல்கள் இதுக்கெல்லாம் நம்ம ஆள்படாமல் நம்ம எப்போதுமே வந்து ஒரு நல்ல எனர்ஜியோட, ஸோ நம்ம செயல்கள்லையோ எண்ணங்கள்லையோ உணர்வுகள்லையோ நம்ம நல்ல எனர்ஜியோட நம்ம இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலை தான் கான்சியஸ் மைண்டுங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அப்போ அந்த நம்மளோட சப்கான்சியஸ் மைண்ட் வந்து எதிர்மறையான சக்திகள் வந்து நம்மளை டாமினேட் பண்ணாமல் நம்ம இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து அவேர்னஸோட நம்ம இருக்கிறது வந்து மிக மிக முக்கியம். ஸோ அதுக்கு வந்து ஸ்பிரிச்சுவல் டீச்சிங்ஸ் வந்து நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ அதை தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இஃப் யூ ஆர் ஹிப்னாட்டைஸ்டு,
ஹிப்னாட்டைஸ்னா நம்மளை யாராவது ஒருத்தவங்க வந்து மயக்கி ஏமாத்துறது அப்படிங்கிறதா அதுக்கு வந்து அர்த்தம். ஸோ அப்போ அந்த மாதிரி சமயங்கள்ல இருந்து நமக்கு ஒரு அவேர்னஸ் இருக்கும், நம்ம வந்து ஒரு அவேக்ஃபுல்னஸோட இருப்போம் ஸ்பிரிச்சுவல் டீச்சிங்ஸ்ல இருந்தா அப்படிங்கிறது சொல்றாங்க. யூ cannot see what is happening around you. ஸோ அப்போ இந்த மாதிரி அவேர்னஸோட இல்லாமல் இருந்தால் நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்னு நம்ம வந்து தெரியாமல் வந்து போயிடுவோம் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ ஓகேயா. ஸோ யூ cannot see what is happening around you. So the teaching does not always send you to paradise. ஸோ இப்போ நிறையா ஸ்பிரிச்சுவல் ஸ்கூல்ஸ் வந்து அவங்க என்ன அட்வர்டைஸ் பண்ணுவாங்க, ஸோ எங்கள் ஸ்கூலுக்கு வாங்க 2 நாள் கிளாஸ் படிச்சிங்கன்னா போதும் உங்கள் லைஃபே வந்து மாறிடும், ஸோ 4 days வந்து இந்த ஈவெண்ட் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பல இது கிடைக்கும், அப்படி உங்களுக்கு சொர்க்கத்தையே நீங்கள் வந்து பார்க்கலாம் அப்படின்னா வந்து சொல்லுவாங்க. ஸோ இன்னைக்கு மாடர்ன் ஸ்பிரிச்சுவல் ஸ்கூல்ஸ் வந்து ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. நிறைய ப்ராமிசஸ் கொடுத்து ஒரு பிஸ்னஸ் மாதிரி ஒரு டார்கெட் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸை வந்து வரவழைக்கிறாங்க. ஸோ அதை தான் இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க, அந்த டீச்சிங் டஸ் நாட் ஆல்வேஸ் சென்ட் யூ டு பேரடைஸ். Sometimes it sends you to the hell due to your constitution, karma and motives. ஸோ உங்கள் கர்மானாலையும் நீங்கள் என்ன மோட்டிவோட நீங்கள் ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்கூலுக்கு வந்திருக்கீங்கிறதையும் பொறுத்து நீங்கள் ஹெவனுக்கோ பாரடைஸ்க்கோ போகாமல் பல துன்பங்கள் அனுபவிக்கக்கூடிய சிச்சுவேஷன் கூட உங்களுக்கு போகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது நீங்கள் ஸ்பிரிச்சுவல் டீச்சிங்ஸ் வர்றதுனால. ஸோ அது வந்து உங்களோட மோட்டிவை வந்து பொறுத்தது, நீங்கள் என்ன நோக்கத்துக்காக வர்றீங்களோ அதை பொறுத்தது அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ எனக்கு நிறையா பணம் வேணும், நான் நிறைய பேரை வசியம் பண்ணணும், எனக்கு இது கிடைக்கணும் அது கிடைக்கணுங்கிற எண்ணத்தினால நீங்கள் ஆன்மீகத்துக்கு வர்றீங்களா, இல்லை நான் மனித சமுதாயத்துக்கு சேவை செய்கிறதுக்கு என்னைய தயார்படுத்திக்கிறதுக்காக ஆன்மீகத்துக்கு வர்றீங்களா அப்படிங்கிறது தான் மோட்டிவ் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ அதை பொறுத்து நீங்கள் வந்து இருக்கக்கூடிய இடமானது சொர்க்கம் மாதிரியும் இருக்கலாம் அல்லது நரகம் மாதிரியும் துன்பமிக்கதாகவும் ஆகலாம் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ பெயின் காஸ்ட் பை த டீச்சிங் occurs when we have impurities in our system. If the teaching really irritates you, if your emotional body is full of bugs, microbes and the germs of negativity, the teaching really creates upheaval within you. ஸோ அப்போ நம்மக்கிட்ட நிறைய நெகட்டிவிட்டி இருந்தாலோ ஸோ நம்மளோட உணர்வுகளுக்கான உடல் எண்ணங்களுக்கான உடலான இமோஷனல் மென்டல் பாடியில் வந்து இம்பியூரிட்டிஸ் இருந்துச்சுன்னா ஸ்பிரிச்சுவல் டீச்சிங்ஸ் வந்து நமக்குள்ள இரிட்டேஷனை வந்து கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ ஸ்பிரிச்சுவல் டீச்சிங்ஸ்னா நமக்கு வந்து ஒரு ஹெவன் வந்து நம்மளால போக முடியும்னு சொல்லி நம்மளை அந்த ஸ்கூலுக்கு வந்து படிக்க வர வைக்கிறாங்க. அதே சமயத்தில் வந்து நம்மளோட உணர்வுகளையும் எண்ணங்களையும் ஒரு தூய்மைத்தன்மை இல்லாட்டி ஸோ இதே ஆன்மீக பயிற்சியானது வந்து நமக்குள்ள வந்து நிறைய இரிட்டேஷனை வந்து உண்டு பண்ணும் அப்படிங்கறத வந்து சொல்றாங்க. ஸோ த டீச்சிங் ரியலி கிரியேட்ஸ் அப்ஹீவல் வித்தின் யூ. அப்ஹீவல்னா உள்ள இருக்கக்கூடியது வந்து கிளர்ந்து வெளியே வரும் அப்படிங்கிறது சொல்றாங்க. ஸோ அது என்ன கிளர்ந்து வருங்கிறதே நம்ம வந்து இன்னைக்கு படிக்க போறோம். ஸோ இஃப் யூ ஆர் நேரோ மைண்டட் யூ ஸ்கிரீம் பிகாஸ் யுவர் மைண்ட் கிராக்ஸ் ஃப்ரம் த ப்ரெஷர்ஸ் ஆஃப் த டீச்சிங். ஸோ அப்போ நம்ம வந்து ஒரு குறுகிய எண்ணம் உடையவங்க, நம்ம வந்து ஒரு பெருந்தன்மையானவங்க இல்லை, நம்ம வந்து ஒரு குறுகிய எண்ணம் உடையவங்களா இருந்தா ஸோ அந்த மாதிரியான நபர்களுக்கு வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் டீச்சிங்ஸ்னால ஏற்படக்கூடிய ப்ரெஷர் வந்து அவங்களோட மைண்டை வந்து கிராக் பண்ண விட்டுரும், அதுல நிறைய கீறல்கள் விழுந்துரும், கிராக் ஆயிரும் அப்படிங்கிறத வந்து சொல்றாங்க. அவங்களோட மைண்ட்ல வந்து கிராக்ஸ் வந்து உருவாகும் அப்படிங்கிறது வந்து சொல்றாங்க. இட் இஸ் லைக் அ ஸ்ட்ராங் இன்க்ரீஸ் ஆஃப் ப்ரெஷர் வித்தின் அ டயர். ஸோ இப்போ ஒரு டயர்ல வந்து நம்ம இப்போ கார் டயர்னா அதோட ஃப்ரண்ட்ல வந்து 28 or 30 ப்ரெஷர் தான் நம்ம வந்து வைக்கணும். ஸோ அதில் வந்து நம்ம ஒரு 45 ப்ரெஷர் ஏற்றுறோம்னா அந்த டயர் வந்து வெடிச்சிடும். ஸோ அதே மாதிரி தான் வந்து ஆன்மீக பயிற்சியானது வந்து நம்ம வந்து ஒரு குறுகிய மனப்பான்மை உள்ளவங்களோ நிறைய நெகட்டிவிட்டியை அவங்களுக்குள்ள சுமந்து இருக்கிறவங்களுக்கு அவங்க வந்து இந்த ஆன்மீக டீச்சிங் வந்து எக்ஸ்போஸ் ஆனாங்கன்னா அந்த ஆன்மீக பயிற்சியிலிருந்து வரக்கூடிய அல்லது ஆன்மீக கல்வியிலிருந்து வரக்கூடிய எனர்ஜியை வந்து அவங்களோட உடல்கள் வந்து உணர்வுகளுக்கான உடல் எண்ணங்களுக்கான உடல் பிசிக்கல் பாடியே வந்து அதை தாங்காம அது ஒரு ப்ரெஷருக்கு வந்து உள்ளாக்கப்படும் அப்படிங்கிறது சொல்றாங்க. ஓகேயா. ஸோ திஸ் இஸ் எக்ஸாக்ட்லி வாட். அப்போ ஒரு டயர்ல வந்து நம்ம 30 பாயிண்ட் ஏற்றுறதுக்கு போல 45 பாயிண்ட் ஏற்றுனா அந்த டயர் வந்து வெடிச்சிடும். ஸோ திஸ் இஸ் எக்ஸாக்ட்லி வாட் ஹேப்பன்ஸ் டு யுவர் மைண்ட் சம்டைம்ஸ் வென் இட் இஸ் எக்ஸ்போஸ் டு த டீச்சிங், எஸ்பெஷலி த டீச்சிங் ஆஃப் டிசைபிள்ஷிப். ஸோ அப்போ ஒரு சீடர் ஆகணும் அப்படிங்கிறது மாதிரியான சிலபஸ் இருக்கக்கூடிய பயிற்சியெல்லாம் நம்ம வந்து படிக்கணும்னா ஸோ நம்ம கிட்ட நெகட்டிவிட்டியோ நம்மளோட உணர்வுகளுக்கான எண்ணங்களுக்கான உடல்ல இம்பியூரிட்டிஸோ இல்லாமல் இருந்தால் தான் நம்ம இந்த மாதிரியான பயிற்சிகள் எல்லாம் நம்மளால வந்து பயிற்சிகள் மட்டும் கிடையாது, அது சம்மந்தப்பட்ட கல்வியை கற்றுக்கிறதுக்கே நம்மளோட உணர்வுகள் எண்ணங்களும் தூய்மையானதாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால அதை வந்து படிக்க முடியும். அப்படி இல்லைன்னா நம்ம மைண்ட் வந்து ப்ரெஷர் தாங்காம கிராக் ஆயிரும் அப்படிங்கிறத வந்து சொல்றாங்க. ஸோ அப்போ அது மாதிரி ஆயிரும் அப்படின்னா when does the effect of the teaching cause happiness and joy?
ஸோ அப்போ நம்ம இந்த சாப்டர்ல என்ன சொல்றோம், சம்டைம்ஸ் வந்து ஆன்மீக பயிற்சியானது வந்து உங்களை வந்து நரகம் மாதிரியான சூழ்நிலையில கூட தள்ளலாம், சில சமயங்களில் பெயின் கூட இருக்கலாம் அப்படிங்கலாம் வந்து சொல்றோம். ஸோ அப்படின்னா வந்து எப்போது வந்து ஹாப்பினஸ் அண்ட் ஜாய் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ அப்போ when does the effect of the teaching cause happiness and joy? This occurs in two instances. The first instance occurs when a person is really stupid. So if you are stupid, you become hilarious and happy. When you attend a lecture, nothing penetrates into your system. ஸோ அப்போ இந்த மாதிரியானது யாருக்கு நடக்கும் அப்படின்னா, ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் ஸ்பிரிச்சுவல் ஸ்கூல்ஸ் வந்து எங்ககிட்ட வாங்க, நீங்க ஒரு 2 நாள் 3 நாள் பயிற்சி அல்லது ஒரு வாரம் பயிற்சி எடுத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையே வந்து மாறிடும், உங்களுக்கு இப்படி கிடைக்கும் அப்படி கிடைக்கும், ஸோ அது கிடைக்கும் இது கிடைக்கும்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணி வர வைக்கிறாங்க. ஸோ அப்போ அந்த வரக்கூடிய நபர்களும் வந்து இங்கே போனால் நமக்கு எல்லாமே வந்து கிடைக்கும் போல அப்படின்னு நினைச்சிட்டு அதுக்குண்டான எந்த ஒரு முன்னேற்பாடுகள் அவங்களோட உடல் அளவில் மனதளவில் எண்ணங்கள் அளவில் அவங்க வந்து எந்த விதமான முன்னேற்பாடுகளையும் செய்து கொள்ளாமல் அதை போய் அவங்க அட்டன் பண்ணாங்க அப்படின்னா அவங்க பார்த்தா வந்து ஒரு சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் அவங்களோட மனதுக்குள்ள வந்து எந்த விதமான டீச்சிங்கும் உள்ள பெனட்ரேட் ஆயிருக்காது அப்படிங்கிறது வந்து டோர்கம் சராதரன் வந்து சொல்றாங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி நபர்களை தான் வந்து ஸ்டூபிட் பீப்புள். ஸோ அவங்க பார்த்தா சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருப்பாங்க. ஆனால் அவங்க கிட்ட நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க, இது என்ன கிடைச்சிங்கன்னா அவங்களுக்கு வந்து அதை சொல்ல வந்து தெரியாது. ஸோ அந்த மாதிரி தான் வந்து ஆயிரும் அப்படிங்கிறது வந்து அந்த மாதிரி நபர்களுக்கு அந்த மாதிரி தான் வந்து ஆகும் அப்படிங்கிறது வந்து சொல்றாங்க. So this occurs in two instances. The first instance occurs when a person is really stupid. So எந்த விதமான ஆராய்ச்சியும் எந்த விதமான ஒரு டிஸ்கிரிமினேஷனும் இல்லாம யாரோ ஏதோ சொன்னாங்கிறதுக்காக வந்து படிக்க வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க ஹிலாரியஸ் அப்படிங்கிற வார்த்தை என்ன அப்படின்னா ஒரு பைத்தியக்காரத்தனமான சந்தோஷம் அப்படிங்கிறதா இந்த இடத்துல வந்து அந்த ஹிலாரியஸ்ங்கிற வார்த்தைக்கு வந்து அர்த்தம். So you become hilarious and happy when you attend a lecture, nothing penetrates into your system. So பார்த்தா ஏதோ சிரிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குமே தவிர அவங்களோட மனதுக்குள்ள எதுவுமே வந்து ஆழமாக ஊடுருவி இருக்காது அப்படிங்கிறது வந்து சொல்றாங்க. அப்ப ரெண்டாவது இன்னொரு சந்தர்ப்பத்தில் சில ஆன்மீகத்தில் வந்தோடனே ஹாப்பினஸ் அண்ட் ஜாய் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா the second occurs when your heart and your motivations are very pure. When your motivations are pure, every time you contact the teaching, it becomes a power station within you, a source of inspiration and beauty within you. ஸோ அப்போ அதே சமயத்தில் வந்து உங்களோட இருதயமானது வந்து பியூரா இருந்து யுவர் மோட்டிவேஷன் அப்படின்னா வந்து நம்ம எதுக்காக நம்ம வந்து படிக்க வரணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன் நமக்கு இருக்கோ அந்த மோட்டிவேஷன் ஆனது வந்து ஒரு பியூரானதாக இருந்தால் ஸோ அவங்களுக்கு வந்து என்ன செய்யும்னு சொல்றாங்க அப்படின்னா when your motivations are pure, every time you contact the teaching, it becomes a power station within you, a source of inspiration and beauty within you. So நமக்கு தேவைப்படுற நேரத்துல நம்ம வந்து பவர் எடுத்துக்கிற மாதிரி ஒரு பவர் ஸ்டேஷன் மாதிரியாக நம்மளோட சிஸ்டம் வந்து ஆயிரும் அப்படிங்கிறது வந்து சொல்றாங்க. ஓகேயா? ஸோ அப்ப ரெண்டு சந்தர்ப்பத்தில் வந்து ஸ்பிரிச்சுவல் டீச்சிங்ஸ் வந்து நமக்கு சந்தோஷம் ஜாயை கொடுக்கும். எப்போ அப்படின்னா ஒரு நபர் வந்து ஒரு முட்டாளாக இருந்தாங்க, அவங்க எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷன் இல்லாமல் வந்து அதை வந்து படிக்க வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அவங்களுக்குள்ள மைண்டுக்குள்ள எதுவுமே வந்து போயிருக்காது அப்படிங்கிறது சொல்றாங்க. ஸோ தன்னோட மோட்டிவ் வந்து ரொம்ப புனிதமாக வச்சுக்கிட்டு தன்னோட இருதயத்தையும் புனிதமாக வச்சுக்கொள்ளக்கூடியவங்க படிக்க வந்தாங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு வந்து ரியல் ஜாயை வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் டீச்சிங் வந்து உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது வந்து சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து தி see 3 effects of the teaching. ஸோ டீச்சிங் அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் டீச்சிங் அப்படி அதான் வந்து அர்த்தம். we see 3 effects of teaching. First, you feel pain, agitation and irritation. ஸோ அப்போ ஒரு சம்டைம்ஸ் வந்து நம்ம ஆன்மீகத்தில் நுழைஞ்சோடனே யூ ஃபீல் பெயின், அஜிடேஷன் அண்ட் இரிட்டேஷன். ஸோ இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ பட் ஜஸ்ட் see the people around you. If you see that they are irritated and agitated, if they are starting to be negative, if they are gossiping and attacking people with slander, you are seeing what they are. This is how the discrimination develops within you. If you become indifferent towards the event of life, you cannot grow. ஸோ அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்ம ஸ்பிரிச்சுவல் டீச்சிங்ஸ்ல வந்தோடனே ஸோ நமக்கு வந்து சம்டைம்ஸ் வந்து நமக்கு ஒரு வலி வேதனை வரலாம், நமக்குள்ள ஒரு அஜிடேஷன், ஒரு படபடப்பு இருக்கலாம். ஸோ நம்ம வந்து ஒரு இரிட்டேஷனுக்கு வந்து நம்ம ஆளாகலாம் அப்படிங்கிறது வந்து சொல்றாங்க. ஸோ அப்போ நம்ம சுற்றி இருக்கிறவங்க வந்து ஸோ இந்த மாதிரி இரிட்டேஷன், இந்த ஒரு படபடப்பு, ஸோ ஒரு நெகட்டிவாக அவங்க இருக்காங்க, ஸோ அவங்க எப்போது பார்த்தாலும் புரணி பேசிட்டு இருக்காங்க, அவங்க மற்றவங்களும் வந்து பழி சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா ஸோ அவங்களோட குணமே அந்த தான். ஸோ அவங்களுக்குள்ள என்ன இருக்கோ அதை தான் வந்து அவங்க வந்து கண்டினியூவாக வந்து வெளிப்படுத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறத வந்து சொல்றாங்க. ஸோ அப்போ
அப்ப நம்மளுமே வந்து நம்ம ஸ்பிரிச்சுவல் டீச்சிங்ஸ்ல வந்தோடனே நமக்குள்ள நிறைய அஜிடேஷன் இருக்கு, இரிட்டேஷன் இருக்கு அப்படின்னா, ஸோ அதை நமக்குள்ள இருக்கிறத நம்ம உணர்ந்து அதை வெளியேற்றுறதுக்கு உண்டான முயற்சிகளை நம்ம வந்து அதை வந்து நம்ம ஈடுபடணும். ஸோ இந்த இதை வந்து ஒரு சந்தர்ப்பமா பயன்படுத்தி நமக்குள்ள இருக்கக்கூடிய இந்த படபடப்பு, எரிச்சல், இது எல்லாத்தையும் நம்மளால வந்து அப்சர்வ் பண்ண முடியுங்கிறத நம்ம கண்டுபிடிச்சு அதுல இருந்து வெளியேறதுக்கு உண்டான ஸ்டெப்ஸை வந்து நம்ம வந்து எடுக்கணும் அப்படிங்கறத வந்து சொல்றாங்க. ஓகேயா? ஸோ இஃப் யூ பிகம் இன்டிஃபரண்ட் டுவர்ட் த ஈவெண்ட்ஸ் ஆஃப் லைஃப் யூ கேனாட் க்ரோ. ஸோ அப்போ நம்ம சுற்றி என்ன நடக்குதுங்கிறத நம்ம பார்த்தாதான் ஸோ நமக்கு வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறது வந்து தெரியும். ஸோ ஒருத்தவங்க இரிட்டேட் ஆகும்போது எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, ஸோ ஒருத்தவங்களுக்கு ஒரு பெயின் இருக்கும்போது அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, ஸோ ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு அஜிடேஷன் இருக்கும்போது எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, அவங்க என்னெல்லாம் செய்கிறாங்கிறத பார்த்தா தான் நமக்கு அது வரும்போது ஸோ நம்மளால வந்து அதுலேருந்து வந்து வெளியே வர முடியும். ஸோ அப்போ சுற்றிலும் சூழ்ந்து என்ன நடக்குதுங்கிறத நம்ம அப்சர்வ் பண்ணுற குவாலிட்டி வந்து நமக்கு வந்து வரணும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. யூ நீட் டு அப்சர்வ் பீப்புள் வித்தவுட் கிரிட்டிசிசம் அண்ட் சி வாட் எக்ஸாக்ட்லி தே ஆர். ஸோ அதே சமயத்தில் அவங்கள நம்ம அப்சர்வும் பண்ணணும், அவங்கள நம்ம எதுவுமே கிரிட்டிசைஸ் பண்ணாமல் அவங்க என்ன மாதிரி இருக்காங்களோ அதே மாதிரியே நம்ம வந்து பார்க்கறதுக்கு வந்து பழகிக்கணும். Often you see that as people come closer to the teaching, they become more obnoxious because the teacher brings out trash that was hidden in them. So sometimes வந்து சில பேர் வந்து ஸ்பிரிச்சுவல் டீச்சிங்ஸ்ல உள்ள வந்தோடனே அவங்க வந்து ரொம்ப அக்லியா, அப்னாக்சியஸ் அப்படின்னா வந்து என்னன்னா ஒரு மிக மோசமாக நடந்து கொள்றதை வந்து நம்ம வந்து பார்க்க முடியும் அப்படிங்கிறது வந்து சொல்றாங்க. ஸோ ஏன் அப்படின்னா அந்த ஸ்பிரிச்சுவல் டீச்சிங்ஸ் வந்தோடனே அந்த ஸ்பிரிச்சுவல் டீச்சர் வந்து என்ன செய்வாரா, அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய குப்பைகள் எல்லாத்தையும் வெளியில வந்து கொண்டு வருவாங்களாம். ஸோ இப்போ ஒரு இடம் வந்து ரொம்ப நாள் பூட்டியே இருக்கு அப்படின்னா அந்த இடத்த நம்ம கிளீன் பண்ணாதான் அந்த இடத்த நம்ம வந்து சுத்தப்படுத்த முடியும். ஸோ அப்போ ஸ்பிரிச்சுவல் டீச்சிங்ஸ் நம்ம வந்து வந்தோம்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய உணர்வுகள், எண்ணங்கள், உடலாலான குப்பைகள் எல்லாத்தையும் நம்ம வெளியெடுத்தாதான் ஸோ நல்ல ஆன்மீக சக்தியை நமக்குள்ள வந்து நம்ம வந்து கொண்டு வர முடியும். அந்த பர்பஸ்க்காக ஸோ அதெல்லாம் வந்து வெளியே வரும். அப்ப அதெல்லாம் வெளியே வரும்போது அதோட குணங்களை காட்டி விட்டு தான் செல்லும் அப்படிங்கிறது வந்து சொல்றாங்க. உங்களுக்கு நமக்குள்ள இருக்கக்கூடிய உணர்வுகளுக்கான குப்பை, எண்ணங்களுக்கான குப்பை, உடல் அளவிலான குப்பைகள் இதெல்லாம் வெளியே வரும்போது அதோட குணங்களை காமித்து தான் அது நம்மகிட்ட விட்டு அது வந்து போகும் அப்படிங்கிறது வந்து சொல்றாங்க. ரெண்டாவது என்ன சொல்றாங்க, வேற அடுத்த எஃபெக்ட் என்னது, செகண்ட் யூ பிகம் வெரி ஜாய்ஃபுல் பிகாஸ் யூ ஆர் ஸ்டூபிட். எகைன் அதே பாயிண்ட் தான் வந்து சொல்றாங்க, யூ டு நாட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் கோயிங் ஆன். ஸோ நம்ம சில பேரை வந்து பார்க்கலாம், சில லெக்சர்ஸை கேட்டாலோ ஒரு ஸ்பிரிச்சுவல் டீச்சிங்ஸ் வந்தாலும் அவங்க வந்து ரொம்ப ஜாய்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். அவங்க கிட்ட இதில் என்ன உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு அது ஒன்றுமே வந்து சொல்ல தெரியாது. நான் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், மகிழ்ச்சியா இருக்கேன், ஸோ அதை தான் சொல்லுவாங்களே தவிர ஸோ இதெல்லாம் நான் வந்து கற்றுக்கிட்டேன், ஸோ இதெல்லாம் இந்த லெக்சர்ல இருந்து எனக்கு புரிஞ்சிச்சுங்கிறத அவங்களுக்கு வந்து சொல்ல தெரியாது அப்படிங்கிறத வந்து சொல்றாங்க. ஓகேயா? ஸோ அவங்க வந்து ஒரு முட்டாள் மாதிரி, ஸ்டூபிட் மாதிரி இருப்பாங்க அப்படிங்கிறத வந்து சொல்றாங்க. ஸோ மூணாவது பாயிண்ட், ஸோ மூணாவது எஃபெக்ட் என்ன அப்படிங்கிறத சொல்றாங்க அப்படின்னா, third, the teaching creates wells of happiness within you. These wells of happiness serve you in overcoming difficulties in life. So அப்ப the teaching creates wells of happiness within you. ஸோ நம்ம அளவற்ற ஒரு சந்தோஷம், அந்த ஹாப்பினஸ் வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் டீச்சிங்ஸ் வந்து நமக்கு வந்து கொடுக்கும். ஸோ அந்த ஹாப்பினஸை நம்ம வச்சு அந்த ஹாப்பினஸ் ஆனது வந்து நம்ம லைஃப்ல வந்து நம்ம ஒரு டிஃபிகல்ட்டா இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் நம்மளை வந்து அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு வந்து அது உதவும் அப்படிங்கிறது வந்து சொல்றாங்க. When you are going through the tunnels of life, you go through them with the song in your heart. You cry, but you have the song of the teaching in your heart. You know that the end of the tunnel is going to appear very soon. ஸோ அப்போ இந்த டனல் அப்படிங்கிறது வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு சூழ்நிலையில் நம்ம வந்து இருக்கும்போது அந்த ஸ்பிரிச்சுவல் டீச்சிங்ஸ் நம்ம பயிற்சி பண்ணுறதுனால அது நமக்குள்ள வந்து ஒரு சந்தோஷத்தை உருவாக்கிக்கிட்டே இருக்கும். அந்த சந்தோஷத்தை வச்சு நம்ம லைஃப்ல இருக்கக்கூடிய டிஃபிகல்ட்டிஸை நம்மளால வந்து ஓவர் கம் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து சொல்றாங்க. ஓகே? ஸோ அடுத்தாப்புல வந்து என்ன சொல்றாங்க, ஈவென்ட்ஸ் அப்பான் என்டரிங் த பாத். ஸோ நம்ம ஸ்பிரிச்சுவல் டீச்சிங்ஸ்ல வந்தோடனே சில சம்பவங்கள் வந்து நம்ம லைஃப்ல வந்து நடக்கலாம் அப்படிங்கிறது சொல்றாங்க. ஸோ இமீடியட்லி அப்பான் என்டரிங் த பாத் ஆஃப் டிசைபிள்ஷிப் certain events occur in your life. It is important to see and observe these things. ஸோ நம்ம ஒரு ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ்ல வந்தோடனே சில சம்பவங்கள் நடக்கலாம். ஸோ அது என்ன அப்படிங்கிறத நம்ம அப்சர்வ் பண்ண தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்றாங்க. ஸோ த மோஸ்ட் யூஸ்வல் ஈவெண்ட் இஸ் தட் யுவர் கர்மா அண்ட் நெகட்டிவிட்டி மேக்ஸ் யுவர் லைஃப் டிஃபிகல்ட் த்ரூ தேர் ஏஜென்ட்ஸ். ஸோ நம்ம ஸ்பிரிச்சுவல் டீச்சிங்ஸ்ல வந்தோடனே நம்மளோட கர்மாவும் நெகட்டிவிட்டியும் அதிகமாக ஆகிறத வந்து நம்ம வந்து பார்க்க முடியும். As soon as you enter into the path of teaching, your business changes. Family members become difficult. People start mixing your brain. They attack your body, emotions and mind. This happens karmically.
ஸோ அப்போ சம்டைம்ஸ் வந்து நம்ம ஸ்பிரிச்சுவல் டீச்சிங்ஸில் நம்ம வந்தோடனே நம்ம பிஸ்னஸில் சில தடுமாற்றங்கள் ஏற்படுறதை நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸில் யாராவது ஒருத்தவங்க வந்து அவங்க கூட ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு டிஃபிகல்ட் ஆகிறத பார்க்கலாம். ஸோ மக்கள் வந்து ஸோ நம்மளை சூழ்ந்து இருக்கிறவங்க வந்து நம்ம மூளையை குழப்புறத பார்க்கலாம். ஸோ அவங்க நம்மளை வந்து நம்மளோட உணர்வுகள் எண்ணங்களை வந்து அவங்க அட்டாக் பண்ணுறத வந்து பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கர்மா படி நமக்கு வந்து இது வந்து நடக்குது அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. Such events and conditions are results of your karma. When you become a more honest person and decide to follow the path, your solar angel says, wait a minute, what about your past debts? You planted many dirty things in your past. Come on now and pay them. ஸோ நம்ம ஆன்மீகத்தில் வந்தோடனே நம்ம இனிமேல் இன்னிலிருந்து நம்ம வந்து ஒரு நேர்மையாக நடக்கணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணி நம்ம நடக்க ஆரம்பிக்கும் போது ஸோ நமக்கு நிறையா எதிர்மறையானது வந்து நடக்க ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையில முற்கால கட்டத்தில் முற்பிறவி மட்டும் கிடையாது. ஸோ இந்த வாழ்க்கையிலே முற்பகுதியில் நம்ம சில தவறுகளை வந்து செஞ்சிருக்கலாம். ஸோ அதுக்குண்டான ஒரு பலனை வந்து நம்ம வந்து அனுபவித்து தான் ஆகணும். ஸோ அது வந்து நீங்க ஆன்மீகத்துக்குள்ள வந்தோடனே அது இன்னும் வேகப்படும். ஏன்னா நம்மகிட்ட இருக்கக்கூடிய குப்பையெல்லாம் வெளியேற்றினாதான் நிறைய எனர்ஜி நல்ல எனர்ஜி உள்ள கொண்டு வர முடியுங்கனால ஸோ நம்மளோட கர்மாவோட வந்து வேகமா ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சு ஸோ நம்ம லைஃப்ல சில நெகட்டிவிட்டிஸ்லாம் வந்து நடக்க ஆரம்பிக்கும். ஸோ அப்போ நம்ம எல்லாரும் என்ன நினைப்போம், ஸோ நம்ம ஸ்பிரிச்சுவல் டீச்சிங்ஸ்ல வந்தோடனே தான் நமக்கு வந்து இந்த மாதிரி இருக்கு. ஸோ த சோலார் ஏஞ்சல் இஸ் பீட்டிங் தட் பர்சன். திஸ் இஸ் த ரைட் டைம் டு ஸ்னீக் இன் டு ஹிம். இஃப் யூ ஹேவ் had such experiences, you are really on the path. So the laws are acting upon you. So அதாவது என்ன சொல்றாங்கன்னா, so dark நான் இதை திருப்பி ரீட் பண்றேன். Wait a minute, what about your past debts? You planted many dirty things in your past. Come on now and pay them. Dark agents, negative forces take advantage of this condition by saying the solar angel is beating that person. This is the right time to sneak into him. If you have had such experiences, you are really on the path. The laws are acting upon you. ஸோ சிம்பிளாக என்ன சொல்றாங்கன்னா, நம்ம ஸ்பிரிச்சுவல் டீச்சிங்ஸ்ல வந்தோடனே நம்மளோட லைஃப் வந்து டிஃபிகல்ட்டி ஆகிறத வந்து பார்ப்போம். ஸோ அது ஏன் அப்படின்னா கர்மாப்படி நமக்கு இதெல்லாம் நடக்கிறதுனால டார்க் ஃபோர்ஸஸ் வந்து நம்மளை ஆக்குபை பண்றதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத வந்து ஸோ இங்க வந்து சொல்றாங்க. ஓகேயா? ஸோ அடுத்து என்ன சொல்றாங்க, immediately when you enter into the path of discipleship, whatever is hidden within you comes to the surface. ஸோ நமக்குள்ள இருக்கக்கூடிய தீய குணங்களானது வந்து வெளியில வர ஆரம்பிச்சு ஸோ அது வந்து நம்மை வந்து காட்டி கொடுக்கும். நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை மற்றவங்ககிட்ட வந்து அது வந்து பப்ளிஷ் நம்மளை வந்து ரிவீல் பண்ண வைக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்றாங்க. ஸோ பட்ஸ் such as vanity come to the surface. If you have jealousy, you steadily become more jealous. ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ அதாவது நமக்குள்ள தற்பெருமை பேசக்கூடிய குணம் நம்மகிட்ட இருந்து வெளியே வந்து அது சபடி நம்ம நடக்க ஆரம்பிப்போம். நம்ம வந்து ரொம்ப பொறாமப்படுறவங்களா இருந்தா அந்த பொறாமை குணமானது இன்னும் அதிகமாகி நம்ம நிறைய இன்னும் வந்து நம்ம வந்து பொறாமப்படுவோம் அப்படிங்கிறது வந்து சொல்றாங்க. இஃப் யூ see how these things are happening around you, you can observe the same dark patterns in others people actions. Your jealousy comes, your vanity surfaces, your ego emerges, your hatred comes out, your tendencies to criticize, slander, gossip and commit treason surface. So appa they suddenly come out, your negativity emerges and you do not know what is happening. Before you enter into the teaching, you are a nice man or woman. ஸோ அதாவது ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் டீச்சிங்ஸ்ல வந்து நம்ம வந்து வந்த உடனே ஸோ நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பொறாமை வெளியே வரும், தற்பெருமை குணம் வந்து வெளியே வரும், நம்மளோட ஈகோ வெளியே வரும், நம்ம மற்றவங்க மேல வச்சிருக்கக்கூடிய வெறுப்பு இன்னும் அதிகமாகி வெளியே வரும், நம்ம மற்றவங்கள வந்து குறை சொல்றது, மற்றவங்கள பழி சொல்லி காயப்படுத்துறது, புரணி பேசுறது, இது எல்லாமே வந்து வெளியில வருங்கிறத சொல்றாங்க. ஸோ இது இவ்வளவு நாள் உள்ள அமுக்கி வைக்கப்பட்டிருந்தது வந்து நம்ம தியானம் செய்கிறது மூலமாகவும் மூச்சு பயிற்சிகள் செய்யறது மூலமாகவும் சில ரிச்சுவல்ஸ்லாம் நம்ம பண்றது மூலமாகவும் இதில் கிளீன் ஆகிற ப்ராசஸ்ல இது எல்லாமே வெளியில வந்து நம்ம இந்த தேவையில்லாத குணங்கள் படி நம்ம நடக்க ஆரம்பிப்போம். ஸோ இதெல்லாம் எதுக்கான அறிகுறி அப்படின்னா நம்மளை விட்டு இதெல்லாம் வந்து வெளியே போகுது, கிளீன் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து அர்த்தமா வந்து எடுத்துக்கலாம். They suddenly come out, your negativity emerges and you do not know what is happening. நமக்கு என்ன நடக்குதுன்னே வந்து நமக்கு வந்து தெரியாது. Before you entered into the teaching, you were a nice man or woman, but the scorpions were hiding inside you. ஸோ அப்போ நம்ம என்ன நினைப்போம், ஸோ ஸ்பிரிச்சுவல் டீச்சிங்ஸ் வர்றதுக்கு முன்னாடி நம்ம நல்லா தான் இருந்த மாதிரி இருந்துச்சு, ஆனால் இப்போ என்னடா நமக்கு இந்த மாதிரி மோசமாக நடக்குது அப்படின்னா நம்ம உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பக்ஸ் எல்லாமே வெளியில வந்து நம்ம சர்ஃபேஸ்ல வந்து நம்மளை அதுபடி வந்து செயல்பட வைக்குது அப்படிங்கிறது வந்து சொல்றாங்க.
On the path of discipleship, you are going to observe these things. If you are full of the germs of negativity, ego, vanity, treason, and so on, the first reaction you will have is that you will hate listening to these things. You hate knowing that you are really obnoxious. You hate those who show you your weakness because you do not want to improve. So அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, அப்ப நம்ம ஸ்பிரிச்சுவாலிட்டியில வந்தோடனே இந்த குணங்கள்லாம் இருக்கு அப்படின்னா, நம்ம கிட்ட யாராவது ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா நம்ம அதை அக்செப்ட் வந்து பண்ண மாட்டோம். இல்ல நீங்க வந்து அதெல்லாம் பொய் சொல்றீங்க, என்கிட்ட அதெல்லாம் கிடையாது, நான் இப்போ நிறைய மெடிடேஷன்ஸ்லாம் பண்றேன், எனக்கு இந்த நீங்க சொல்ற குணங்கள்லாம் என்கிட்ட இல்லை அப்படிங்கறத வந்து நம்ம வந்து மறுப்போம் அப்படிங்கிறது சொல்றாங்க. ஸோ எப்படி ஒரு டாக்டர்கிட்ட போனால் அவர் வந்து நம்ம பாடியெல்லாம் செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு இவ்வளோ டிசீசஸ் இருக்கு, நீங்கள் இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்காட்டி உங்களுக்கு உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லும் போது நம்ம அந்த டாக்டர்கிட்டே வந்து இல்லை அதெல்லாம் உங்களுக்கு இதெல்லாம் சரியாக பார்க்க தெரியல, என் பாடிலாம் நல்லா ஆரோக்கியமாக தான் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ற மாதிரி இது வந்து ஆகும் அப்படிங்கிறத வந்து சொல்றாங்க. ஸோ ஓகேயா? ஸோ அப்போ என்ன செய்யணும்னு சொல்றாங்க, you must approach discipleship and the teaching in a very sound, practical and objective way without hallucinations. Okay, I have seen men and women after entering into the path of discipleship, they try to appear very beautiful but they are full of vanity with their hearts and mind empty. ஸோ அப்போ நம்ம ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டியில் வந்து நம்ம கொஞ்சம் படிப்படியாக நம்ம முன்னேறும் போது நம்ம வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், நம்ம ரொம்ப அறிவுபூர்வமாக அதை அணுகணும், நம்ம கிட்ட வந்து ஒரு அப்ஜெக்டிவ் வந்து வச்சுக்கணும். ஸோ இதில் என்னோட ஸ்பிரிச்சுவாலிட்டியில் நான் என்னெல்லாம் செய்ய போகிறேன், என்னோட கோல் அண்ட் விஷன்ஸ் என்ன அப்படின்னு தான் நம்ம டிசைட் பண்ணிட்டு தான் நம்ம இதில் வந்து வரணும். ஸோ ஏதோ குருட்டா போக்கில் இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்க, ஸோ எங்கள் ஊரில் இருக்கிற எல்லாரும் படித்தாங்க அதனால நானும் வந்து படித்தேன், அந்த மாதிரி ஒரு கோல் விஷன் எந்த ஒரு அப்ஜெக்ட் இல்லாமல் வந்தோன்னா ஸோ நமக்குள்ளே இருக்கக்கூடிய தேவையில்லாத குணங்கள்லாம் வெளியே வரும். ஆனால் நமக்கு அந்த அவேர்னஸே இல்லாமல் நம்ம இன்னும் மேலும் பல சிக்கல்களை வந்து நம்ம மாட்டிக்குவோம். ஸோ அப்போ ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸில் வந்தோடனே நம்ம அவேர்னஸாக இருந்து நமக்குள்ளே என்ன நடக்குது, நம்மளை சுற்றி என்ன நடக்குங்கிறத நம்ம ஆழ்ந்து கூர்ந்து வந்து நம்ம வந்து கவனிச்சுட்டே இருக்கணும் அப்படிங்கிறத வந்து டோர்கம் வந்து சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வேறு என்ன சொல்கிறாங்க, யுவர் பிரைமரி எஃபர்ட் மஸ்ட் பி டைரக்டட் ரியலி டு ஃபேஸிங் அண்ட் ஷேப்பிங் யுவர் செல்ஃப். த டீச்சிங் இஸ் நாட் ஹியர் டு ஃபில் அவர் மைண்ட்ஸ் வித் இன்ஃபர்மேஷன். ஸோ அதாவது நம்ம வந்து நம்ம என்ன மாதிரி எஃபர்ட் எடுக்கணும் அப்படின்னா, ஸோ நம்மளை வந்து நல்லா ஷேப் பண்ணுறதுக்கு உண்டான எஃபர்ட்லாம் நம்ம வந்து எடுக்கணும். ஸோ த டீச்சிங் இஸ் நாட் ஹியர் டு ஃபில் அவர் மைண்ட்ஸ் வித் இன்ஃபர்மேஷன். ஸோ ஸ்பிரிச்சுவல் டீச்சிங்ஸ்னால் வந்து நம்ம ஏதோ நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம கேட்டு நம்ம மூளைகளை வந்து ஏற்றிக்கிறது கிடையாது. நம்ம நிறையா கற்றுக்கணும், ஸோ அப்சர்வ் பண்ண கற்றுக்கணும், நம்மளை சேஞ்ச் பண்ண கற்றுக்கணும், நம்மளை சூழ்ந்து என்ன நடக்குதுங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கறது கற்றுக்கிட்டா மட்டும்தான் நம்மளோட ஷேப் வந்து நம்ம வந்து பண்ண முடியும். ஸோ அப்படி இல்லாட்டி ஸ்பிரிச்சுவல் டீச்சிங்ஸ்ங்கிறது வந்து வெறும் இன்ஃபர்மேஷன்ஸை வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ணக்கூடிய ஒரு குப்பை தொட்டி மாதிரி ஆயிடுவோம் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. This is the greatest misconception people have. The purpose of the teaching, especially on the path of discipleship, is to cast out from within yourself whatever is not fitting with illumination, with your inner divinity and your inner beauty. Your words, your actions and your relationship must be very closely observed so that you shape yourself every minute in all your relationships, revealing and bringing out your real inner beauty. ஸோ அப்போ ஸ்பிரிச்சுவல் டீச்சிங்கிறது இது என்ன அப்படின்னா, ஸோ நமக்குள்ள இருக்கக்கூடிய தேவையில்லாத நம்மளோட இல்லுமினேஷன் அப்படின்னா நம்ம வந்து ஞானம் அடைதலுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயங்களை எல்லாத்தையும் நம்மளை விட்டு வெளியில வந்து தூக்கணும். நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இன்னர் டிவினிட்டி, இன்னர் பியூட்டிக்கு சம்பந்தம் இல்லாத நம்மகிட்ட சில செயல்கள், எண்ணங்கள், உணர்வுகள் தான் அது எல்லாத்தையும் வந்து நமக்கு வந்து அகற்ற தெரியணும். Your words, your actions and your relationships must be very closely observed so that you shape yourself every minute in all your relationships, revealing and bringing out your real inner beauty. ஸோ அப்போ நம்மளோட ரியல் இன்னர் பியூட்டியை வெளியே கொண்டு வர மாதிரியாக நம்மளோட வார்த்தைகள், நம்மளோட செயல்கள், நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை வந்து நம்ம ரொம்ப அப்சர்வ் பண்ணி அதை வந்து நம்ம வந்து ஷேப் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து தெரியணும். ஸோ அப்போ ஸ்பிரிச்சுவல் டீச்சிங்கிறது வந்து ஏதோ நான் 2 நாள் கிளாஸ் அட்டன் பண்ணேன், ஒரு 4 நாள் ஈவெண்ட் அட்டன் பண்ணேன், எனக்கு எல்லாமே கிடைச்சிடும் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அவங்கள நம்பாதீங்க. ஸோ இதை வந்து நம்ம வந்து ஒரு பர்பஸ்ஃபுல்லாகவும் ஒரு ஆரோக்கியமான மனநிலையிலையும் ஒரு கோல் ஃபிட்டிங் பர்பஸ் அண்ட் விஷனோட நம்ம எந்த ஸ்பிரிச்சுவல் டீச்சிங்ஸை நம்ம அப்ரோச் பண்ணோன்னா அது நம்ம வந்து பேரடைஸ் வந்து கூட்டிகிட்டு போவோம். ஸோ அப்படி இல்லாமல் ஒரு தற்பெருமைக்காகவோ அல்லது இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்க 2 நாள் போனால் எல்லாமே எனக்கு கிடைக்கும்னு ஒருத்தவங்க சொன்னாங்க அதனால நம்ம போனோம் அப்படின்னு சொன்னோன்னா அது நமக்கு வந்து ஒரு நிரந்தரமான சந்தோஷம் வந்து கொடுக்காது. ஸோ தற்காலிகமாக வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுத்த மாதிரி இருக்கலாம், ஆனால் அது வந்து நிலைத்து இருக்காது அப்படிங்கிறது வந்து டோர்கம் வந்து சொல்கிறாங்க. ஸோ நம்ம இந்த புக்கில் வந்து நம்ம சும்மா வெறும் 2-3 பேஜஸ் தான் வந்து நம்ம வந்து படிச்சிருக்கோம். இது கிட்டத்தட்ட ஒரு 96 பக்கம்.
ஒரு ஆன்மீகத்தில் வர்றவங்க என்னெல்லாம் செய்யணுங்கிற கைடன்ஸ் இருக்கக்கூடிய புத்தகம். ஸோ இந்த புத்தகம் யாருக்காவது தமிழில் வேணும்னா எங்களை அப்ரோச் பண்ணுங்க. நான் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன், அந்த புக்கு நம்ம வாங்கிக்கலாம். இல்லை இங்கிலீஷில் வேணாலும் நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணுங்க. ஸோ நமக்கு அடுத்தடுத்த சந்தர்ப்பத்தில் இந்த புக்கில் இருந்து இன்னும் நிறையா நம்ம ஆன்மீகமாக நம்ம முன்னேறணுங்கிறதே இல்லை, நீங்கள் ஆன்மீகத்தில் வரணும்னா என்னென்னலாம் ரூல்ஸ் இருக்கு, உங்களுக்கு என்னென்னலாம் தவறுகள் நடக்கிறதுலாம் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு, அதை எப்படிலாம் நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம், ஸோ என்ன மாதிரியான முன்னேற்றம்லாம் உங்களுக்கு வரணுங்கிறது எல்லாத்தையுமே இந்த புக் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஸோ நம்ம அடுத்தடுத்த வரும் வாரங்களை நமக்கு அந்த சந்திரபிரியா வந்து நெக்ஸ்ட் வீக்ல இருந்து வர ஃப்ரைடேல இருந்து ஒரு புது புக் ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ நம்ம ஏதாவது ஒரு கேப் இருந்தால் நம்ம இந்த புக்கை பத்தி நம்ம வந்து படிப்போம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நம்ம வர ஃப்ரைடே வந்து நம்ம வந்து மீட் பண்ணுவோம்.